எல்லாரும் சாப்பிடுறோம், அதுல விழுந்துரும். அதுக்காக தான் சொல்றாங்க எல்லாரும் ஒரு முடிக்கு இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்கு போனா அந்த இடத்துல தண்ணி தெரியும், அவங்கள வெளியில போனோட தண்ணி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இடத்த வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் முடிதான் வைக்கிறோம், அதுவும் ஒரு தொழில் தான். அந்த காலத்துல இருந்து எல்லாருமே ஒரே தொழில் செஞ்சுட்டா எப்படி கரெக்டா இருக்குமா? எல்லா இடத்துலயுமே ஒரு ஊர்ல டாக்டர் எல்லாருமே என்ன பேஷண்ட் யாரா இருப்பான்? யாருமே இருக்க மாட்டான். ஒரு இடத்துல டாக்டரும் இருக்கணும், பேஷண்டும் இருக்கணும். எல்லா தொழிலும் செய்யணுன்றதுக்காக தான் வச்சிருக்கோமே தவிர நம்ம அந்த தொழில் செய்யணுன்றதுக்காக அந்த தொழிலே செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நமக்கு அந்த ஒரு பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அம்பேத்கர் வந்தா, மோனம் வாசிக்கிறவங்க வந்தாங்க. மருத்துவன்றது அந்த காலத்துல வந்து மருத்துவம் பார்த்திருக்காங்க நம்மளோட ஜாதி. ஸோ அதனால மருத்துவர் லைன்ல போறோம் அப்படின்றதுக்காக நம்மள பெருமையா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி பாடுறீங்களே, ஏன் அந்த ஜாதி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க? எஸ்சில வந்து அம்பேத்கர் இருக்க மாதிரி நான் எங்க அப்பா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆணோட ஆண்மையோட ஒரு பெண்ணோட ஆண்மை நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ வரைக்கும் எங்க அப்பா எனக்கு எதுவும் பிடிக்கல, ஒரு பதவிய கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணோட ஆண்மை வந்து நேஷனல் இருக்கோ ஜெயலலிதாவா நல்லா பண்றாங்க. ஒரு பெண்ணோட ஆண்மை, ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கலாம். ஒரு பெண்ணோட ஆண்மையும் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோடது. ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணினா நானும் வந்துருவேன் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து எல்லா நம்மளோட யூனிட்டி இஸ் தி ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். நம்ம வந்து வளரணும், நம்ம ஜாதியை வளர்க்கணும், நம்மளோட மதத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா எதுக்காக ஆரம்பிச்சாருன்னா எல்லா மதமும் ஒன்னா சேரணும்ன்றதுக்காக. இதை மறந்து நீங்க வந்து எல்லாரும் பேசுறீங்கல்ல, நம்ம மதத்தை வளர்க்கணும், நம்ம மதத்தை வளர்க்கணும், நம்ம ஜாதியை பெருமையா பேசணும், மாநாடு போடணும், அந்த ஒரு மோட்டிவ்காக கிடையாது. எல்லா சமூகமும் ஒன்னா சேரணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலயே சமூகம் அப்படின்றது ஒரு தனித்தனியா பிரிக்கலாம் பண்ணல, நம்மளே பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முஸ்லீம்ல எல்லாம் 3ல 7, 8, 6 இருக்கும். அதை நீங்க யாரும் நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த 7, 8, 6ன்றது யூனிவர்சல் நம்பர். அது ஹிந்துஸ்க்கும் சரி முஸ்லிம்க்கும் சரி, அது ரெண்டுக்கும் பொருந்த நம்பர். 7ன்றது யாரை குறிக்கும் தெரியுமா? பிரம்மன். 6ன்றது சிவன். ஓகேங்களா? 8ன்றது விஷ்ணுவை குறிக்கும். விஷ்ணு 8 அவதாரங்களை எடுத்திருக்காரு. சிவன் 6 லோகத்தையும் ஆழ்ந்திருக்காரு. 7ன்றது யூனிவர்சல் நம்பர், பிரம்மனை குறிக்கும். அப்படின்னும் போது ஹிந்துவும் முஸ்லிமும் சேர்ந்ததுதான் அந்த நம்பர். 7, 8, 6 கவுண்ட் பண்ணினா 21 வரும். 21 கவுண்ட் பண்ணினா 3 வரும். 3 தேவிகள், 3 வேந்தர்கள், 3 லோகம், இது 3த்தையும் சேர்த்துதான். அப்படியே பார்த்தாலும் என்னன்னா கிறிஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. கிறிஸ்டின் வளர்ந்ததும் ஒரு நம்மளோட மாட்டு கொட்டாயில வளர்ந்துருக்காங்க, அது தெரியும். ஹிந்துஸ் வீட்ல தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே எல்லா சமூகமும் ஒன்னாதான் வந்திருக்கு. நம்ம தான் தனித்தனியா பேரை சொல்லி பிரிச்சு 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 வளர்த்துருக்கோம். 7, 8, 6 முஸ்லிம் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். யூனிவர்சல் நம்பர், தனித்தனியா பாகுபாடு பார்க்காதீங்க. நாகராஜ் அவர்கள் ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு அவர் பேசும்போது. 3 நாளா வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுக்கே போறதே இல்லை அவரு. அவரோட பையனுக்கு வந்து பட்டமளிப்பு விழா இருக்கு, அது கூட அவர் போல. என்ன கல்யாணத்துக்கு போல அப்படின்னு கேட்டா, இல்லம்மா போனா அங்க மாட்டிப்பேன், இங்க வர முடியாதுன்னாரு. ரொம்ப யோசிச்சேன், மேபி என் அப்பாவும் இந்த இடத்த இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, ஊருக்கு உழைக்கிறான் என்ன வீட்டுக்கு உழைச்சுமா, வீட்டுக்கு உழைக்கிறவங்க
எல்லா சமூகமும் ஒன்னா சேரணும், ஒன்னா மட்டும் இருக்கணும்ன்றதுக்காக எந்த ஜாதி எந்த மதத்துல இருந்து உள்ள வந்தாலும் நம்ம சேர்க்கதான் போறோம். நம்ம தனித்தனியா பேர் பார்ப்பாங்க, எல்லாரும் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா நீங்களும் அதை பண்ணாதீங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எல்லா மதத்தையும் ஒன்னா சேர்க்க நம்ம மதம் மட்டும் கிடையாது, கட்சி எல்லாத்தையும் சேர்க்கும். ஓகேங்களா? இங்க நிறைய பேர் பாடுபட்டிருக்கீங்க, நல்லாதான் இருக்கு. நாகராஜாக்கெல்லாம் ப்ரௌடா பார்க்கணும். ஓகே, அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன நீங்க கட்சிக்காக உழைக்கியா, உன் பையன் பக்கவழிப்பு விழா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டு, ஆமா எனக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு இருக்காரு. நிறைய பேர்கிட்ட அந்த கட்சியோட ரத்தம் இப்பயும் ஓடிட்டா இருக்கு, வெளியில தான் காட்ட மாட்டீங்க. பாதி பேரோட பேர் எனக்கு தெரியும், ஆனா அந்த பாதி பேர் மட்டும் தான் உழைச்சிருக்கீங்க. எனக்கு இப்ப குட்டிமணி அக்கள், ஏழுமலை அக்கள், இவங்க பேர்லாம் தெரியும்னா எல்லாருக்கும் வலைத்தளத்துல முன்னாடி பதிவுல வந்துட்டே இருக்காங்க. அவங்களோட பேர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் வெளியில பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட இருந்து கண்டிப்பா நான் வாங்கிடுவேன், இது என்னோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எல்லாரும் இதை பண்றீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் தோணுது. ஏன்னா எப்பவுமே ஒரு ஆண்மையோட ஒரு பெண்ணோட கட்சி நல்லா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு ஒரு பதவியை மட்டும் கொடுத்துருங்க. சரியா? நன்றி. ஒழுக்கத்துடன் உரையாடிய மாணவியர்களுக்கு நன்றி. ஒழுக்க விழிப்புணர்வு ஒழுக்க மீறல் நோக்கப்படும் வள்ளுவன் சொல்வதற்கு ஏற்ப இந்த வயதில் இந்த மாணவிக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது, ரியலி கிரேட், சூப்பர். மற்றும் நமது கட்சி நிதி வளர்ச்சிக்காக 1000 ரூபாய் தந்துள்ளேன். அது கட்சி நிறுவன வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, இன்று மாநாடு நடத்த செல்வம் இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம். மகளிர் கட்சி தலைவர் ஆகிக்கிறாங்க.